வணக்கம். சிவராத்திரி சிறப்பு பற்றி பார்ப்போம். புராணங்களின்படி ஒருவர் தெரியாமல் செய்த பாவங்கள் கூட சிவராத்திரி அன்று சிவனை நினைத்து விரதம் இருந்தால் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை. சிவ என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருள். அன்று சிவனை வழிபடுவது வாழ்க்கையின் மங்களத்தை தரும். சிவராத்திரி என்பது அறியாமை என்னும் இருள் நீக்கி அருட்பெரும் ஜோதியான சிவபெருமானை அடையும் ஒரு புனித இரவாகும். திருநாவுக்கரசர் தனது தேவார பாடலில் சிவபெருமானின் திருவடி நிழலே ஒருவருக்கு பேரின்பம் தரும் என்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இந்த இணையடி நிழலே என்கிறார். குற்றமில்லாத வீணை இசையும் குளிர்ச்சியான தென்றலும் போல சிவபெருமானின் திருவடி நிழல் உள்ளதாக பாடுகிறார். மேலும் அப்பர் கூறுவது போல சிவராத்திரி அன்று சிவபெருமானின் திருவுருவத்தை மனக்கண்ணில் நிறுத்தி வழிபட வேண்டும். இப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்த இறைவனை தரிசிக்க முடியுமானால் மீண்டும் மீண்டும் மனிதனாகவே பிறக்கலாம் என்று பாடுகிறார். இது பக்தியின் உச்ச நிலை என்று கூறலாம். அந்த பாடல் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்கும் மின்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இப்பாடல்கள் மட்டுமல்லாது தேவார திருவாசக பாடல்களை படித்து சிவன் ராத்திரியில் சிவன் அருள் பெறுவோம். நன்றி.